குருவே துணை. ஜூன் மாதம் 2025. விருச்சிக ராசியின் அன்பான அன்பர்களே, குரு பயிற்சியின் பலன்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு படிக்கிறவங்களாக இருந்தால் நல்ல படிப்பும், அதாவது நல்லா படிக்கிறதுக்கு இவங்களுக்கு குரு முதல்ல வேணும். குருன்னா வாத்தியார்னு சொல்லலாம், தட்சிணாமூர்த்தின்னு சொல்லலாம். இப்படி இவங்களுக்கு நல்லபடியாக இந்த ஒரு வருட காலம் நல்லபடியாக நடக்கும். அதுபோக நம்ம யோகா அயகிரிவர்னு சொல்லக்கூடிய அயகிரிவரையும் சாமி கும்பிடலாம். தட்சிணாமூர்த்திக்கு வாரம் ஒரு தடவை, அதாவது மஞ்சப்பொடி இல்லை கொண்டக்கடலை மாலையோ இல்லை நெய் தீபமோ போட்டு வழிபட்டால் படிப்பில் உள்ளவங்க படிப்பில் கவனம் சிதறாமல் நல்லபடியாக இவங்க தேர்ச்சி பெற்று நல்ல மாணவங்களாக வருவாங்க. இதில் கல்யாணமானவங்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியம், சில நோய் நொடிகளையும் கொடுக்கும். இது வராமல் இருக்கிறதுக்கும் குருவோட பார்வை நமக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு 2 விஷயம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது நமக்கு சரீர பலம் ரொம்ப முக்கியம். சரீரம்னா உடம்போட பலம். அந்த சரீர பலத்துக்கு மன உறுதி, அதாவது நம்ம தெம்பாக இருக்கிறதுக்கு மன உறுதி வேணும். இந்த மன உறுதி வர்றதுக்கு குருவை தரிசித்தாலே மேலே நான் இப்போ சொன்ன 2மே, அதாவது மனபலமும் வேணும், சரீர பலமும் வேணும். சரீர பலமும் வேணும், மனபலம் வேணும். இந்த 2ஐயும் நம்ம குருவோட ஆசீர்வாதத்தில் நம்ம அடைய முடியும். இந்த ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சலனங்களும் ஏற்படும். சலனங்கள்னால் சில கெட்டது, சிலதுனால் மனசில் குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஏற்படாமல் வர்றதுக்கும் நம்ம குரு பகவானை சாமி கும்பிட்டா நல்லது. நான் சொன்ன மாதிரி உடல் உபாதைகள்னால் மருத்துவ செலவுகள் கொடுக்கும். இவங்களுக்கு கல்யாணமானால் குழந்தைங்க முடி காணிக்க எடுக்கிறது மிகவும் நல்லது. செய்ய ரொம்ப விசேஷம். அதாவது இது விடாமல் இந்த ஒரு வருஷம், அடுத்த ஒரு வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் செஞ்சுக்கிட்டே வந்தால் இது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு சில நிம்மதியும் இல்லை. அதாவது நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், வேலை பார்க்குறதுலையும் பிரச்சனை வருது. சரி, வேறு வேலைக்கு போவோமா அப்படின்ற இதுக்கும் முடிவெடுப்பாங்க. இது எங்கே போனாலும் இந்த ஒரு வருஷ காலத்துக்கு மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குரு தான் நமக்கு வேணும். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தினா இந்த உலகத்தை ஆண்டலான்னு நான் எல்லாமே பல தடவை சொல்லிக்கிட்டே வர்றேன். இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நமக்கு சரீரம் ரொம்ப முக்கியம். சரீர பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சரீர பலத்தை நமக்கு தெம்பாக்குறது மன உறுதி அப்படி சொல்கிறாங்க. இந்த மன உறுதியும் நமக்கு வேணும். இந்த 2க்குமே முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த குரு தான் நமக்கு இருக்கிறதுலையே எல்லாத்துலேயும், அதாவது கண்டத்துலேருந்து தப்பிக்க வைக்கிறாரு, சில பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க வைக்கிறாரு. நம்ம வாங்கின காசை தர முடியாமல் போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போனால் கூட அவர் தப்பிக்க வச்சுருவார். இப்படி பல விதத்தில் இருக்காங்க. பல விதத்தில் நமக்கு நன்மைகளை செய்கிறாங்க. குரு பார்வை. இந்த குரு பார்வைனால் இந்த மகளிர் குழுக்காரங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், கொடுத்துட்டு சிலவங்க தரலைனாலும் அது எப்படின்னா நமக்கும் மேலே பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு மூவ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதாவது மகளிர் குழுனா மொத்தமாக கேங்காக இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து கேட்டு வாங்க முடியும். இதுபோக நம்ம கொண்டக்கல்லையே நம்ம வீட்லேயே அவிச்சு அதை தாளிக்காமல், அதாவது கடுகு போட்டு தாளிக்காமல் அதை மற்றதெல்லாம் பண்ணி கொண்டு போய் வியாழக்கிழமை, மாதம் ஒரு வியாழக்கிழமை மக்களுக்கு நம்ம கொடுக்க, மக்கள் அந்த சுண்டலை வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். குருவோட ஆசீர்வாதத்துலேயும் மக்களுடைய ஆசீர்வாதத்துலேயும் நம்ம மென்மேலும் சிறப்புமாக இருப்போம். இதற்கு புகழ் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்களும் தானாகவே நம்ம அடையும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பல விதத்தில் சொல்லியிருக்கேன். தனம் தானியம் வெற்றி புகழ் தானமாகி புகழ் கல்வி ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்களும் தானாகவே நம்ம சேர்றதுக்கு முக்கியமாக நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் வேணும், குருவோட ஆசீர்வாதமும் வேணும், தாயார் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் வேணும். இது நமக்கு அடையிறதுக்கு சரீர பலம்னா நமக்கு உடம்பு பலமும், சரீர பலத்தை சரீர பலமும் மன உறுதி பலமும் நமக்கு தானாக சேரும். அதாவது தானத்திலே உயர்ந்தது அன்னதானம் சொல்லக்கூடியதில் இந்த கொண்டக்கடலையும் நம்ம மக்களுக்கு விநியோகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன மாதிரி குருவோட மந்திரம் நான் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். அதில் நம்ம இப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம எப்பொழுதுமே படிப்பு நல்லா வரணும், இந்த வருஷம் நல்ல மதிப்பெண் பெறணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இப்போ படித்து முடித்தவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இது நல்லது
அவங்களுடைய வயசுக்கு அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ அவங்கள நினச்சி வயசுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை சுண்டக்கல்லையை டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சின்ன குழந்த இருக்குது அப்படி சொன்னால், ஒரு 5 வயசுக்காரங்களாக இருந்தால் வீட்டில் டெய்லி குரு பகவான் ஃபோட்டோவை வச்சு ஒரு டப்பாவில் 5 கொண்டக்கல்லையை நம்ம கையில் வச்சுக்கணும். பச்சை சுண்டக்கல்லை தான். பச்சை சுண்டக்கல்லையை அடித்து நம்மளால் சொல்ல முடியறது, ஓம் நமச்சிவாய சொல்லலாம், ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு 5 தடவை சொல்லலாம். சரி, பெரியவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு 36 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் 36 கொண்டக்கல்லையை கையில் வச்சு கொண்டக்கல்லையை எடுத்து ஒரு டப்பா ஓப்பன் பண்ணி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லி அந்த 36 தடவை காலையில் பண்ணிக்கலாம். சிலவங்க காலையில் பிஸியாக இருந்து வேலைக்கு போயிட்டா கூட நைட்டு கூட இதை பண்ணலாம். குருவை 24 மணி நேரமும் சாமி கும்பிடலாம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். பின்வரும் வீடியோக்களில் பதிலளிக்கிறேன். சுபம்.